நிஃப்டியை பார்ப்போம். இப்போ நிஃப்டி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நம்ம ஏற்கனவே போன வாரம் ஒரு வீடியோ போட்டேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது. அதில் ஒரு அருமையான ஃபார்மேஷன்றது உங்களுக்கு வருது. நீங்கள் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டச் ஆகி மேலே போகிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ இது வந்துட்டு ஒரு தேர்ட் வேவு, இது ஃபர்ஸ்ட் வேவு, இது செகண்ட் வேவு. இப்போ அதுக்குள்ள ஒரு தேர்ட் வேவ்ன்றது ஃபார்ம் ஆகுது. இந்த தேர்ட் வேவ்ன்றது என்ன அப்படின்னா நல்லா போகணும் மேலே. பட் ஆனால் இங்கே ஒரு சுணக்கம்ன்றது இங்கே வந்துச்சு. என்ன இதனுடைய லெவல் 21,731, இங்கே 21,720, ஜஸ்ட் சைட்வைஸ் க்ளோஸாக இங்கே மாறுச்சு. அதனால இது ஃப்ளாட்டாக வருமோ அப்படிங்கிற ஒரு சுணக்கம்ன்றது இருந்துச்சு. அதுதான் நான் சொல்லியிருப்பேன். இப்போ மேலே போகிற இந்த ரேலிங்கிறது 22,501, 22,433, 22,501 அந்த லெவல் வரைக்கும் போகலாம். ஒன்றும் தப்பு இல்லை. மேக்ஸிமம் அது 1.23, 1.382 ஒரு எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட்டே போகலாம். இந்த ரேஞ்சில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருமா? அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுக்கு கீழே வரும் அப்படிங்கிறத நான் வந்து வீடியோவில் போட்டிருந்தேன். அதிகபட்சமாக 20,500 வரைக்கும் கீழே வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இதில் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் பாருங்கள், பிரமாதமாக ட்ரெண்ட் லைன் வந்துட்டு டச் பண்ணி மேலே போகிறான். இப்போ அகைன் திருப்பி ட்ரெண்ட் லைன் டச் ஆச்சுன்னா டவுனில் கண்டிப்பாக வந்துட்டு காலி ஆகிடும். இதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா கீழேன்றது வரும், கரெக்ஷன்றது வரும், இங்கே வரைக்கும் வரும். அந்த 21,137க்கு கீழே வந்துட்டு திருப்பி மேலே தான் போகும். அது வேற விஷயம். ஏன்னா உங்களுக்கு டார்கெட்ன்றது ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. 24,329ன்றது டார்கெட்ன்றது இருக்கு. ஸோ எனி டிக்ளைன் நிஃப்டி வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டாக்ல நீங்கள் என்ன பண்ணணும், நல்ல ஒரு டீசென்ட் ரீட்ரேஸ்மெண்ட் கீழே இறங்குச்சுன்னா நீங்கள் தைரியமாக அதை ஆவரேஜ் தான் பண்ணணும். ஓகேவா? இந்த டார்கெட் ரீச் ஆனதுக்கு அப்புறம் இல்லை எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி அதுக்குள்ள ஒரு இந்த 1, 2, 3, 4, 5 முடிஞ்சிருச்சுன்னா மட்டும்தான் கரெக்ஷன்றது வரும். இல்லை ட்ரங்கேஷன் அது மாதிரி ஏதாவது வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு கரெக்ஷன்றது வரும். அதர்வைஸ் இது பொறுமையாக நிதானமாக ஏறிக்கிட்டு தான் இருக்கும். எமர்ஜிங் மார்க்கெட்டில் நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு இப்போதைக்கு யாருமே ஆள் இல்லை. 6.5% க்ரோத் கொடுக்கறதுக்கு வேற யாரும் இல்லை. அதனால நம்மளை விட்டு எஃப்எஃப்ஐஸ் போக மாட்டாங்க. அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்றது கண்டிப்பாக கண்டினியூ ஆகும். அப்படி கண்டினியூ ஆகும்போது கண்டிப்பாக ஹையர் சைட் மார்க்கெட் போகிறத நம்ம தடுக்க முடியாது. பட் ஆனால் இது மாதிரி சின்ன சின்ன டவுன் சைட் ஃபால்ன்றது பாசிபிள். அதுதான் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய விஷயம். என்ன சார் 22,500 போயிட்டு 20,500 வந்தால் சின்ன ஃபாலானா கண்டிப்பாக சின்ன ஃபால் தான். ஏன்னா அதனுடைய வேல்யூக்கு 10%. அந்த வேவுக்கு நீங்கள் அந்த 10% ஸ்லிப்பேஜ்ன்றது நீங்கள் அலோவ் பண்ண தான் ஷார்ட் டேர்மில் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். பட் ஆனால் ட்ரேடிங் வேற, இன்வெஸ்ட்மெண்ட் வேற, ஷார்ட் டேர்ம் வேற, ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. இப்போதைக்கு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த லெவலில் இருந்து நீங்கள் வெளியில் வந்து ஆகணும். 22,433 போகும்போது வெளியில் வரணும். இப்போ இந்த லெவல்ல இருந்து நீங்கள் ஒரு 1, 2, 3, 4, 5 இன்ட்ராடே சார்ட்ஸில் வருது, இல்லை டெய்லியில் வருதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வரணும். அதை தான் நம்ம போயிட்டு நம்ம டெய்லி சார்ட்டில் போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா அந்த 21,530 இப்போ வீக்லியில் வந்துட்டு உங்களுக்கு என்ன லெவல்லேருந்து நீங்கள் பார்த்தீங்க, இதுதான் வந்துட்டு 21,530. இப்போ என்னாச்சு, இந்த லோ விட இந்த லோ 875க்கு கீழே இது வந்துருக்கு. அப்போ என்னுடைய அர்த்தம் இது ஒரு தேர்ட் வேவு, அதுக்கு உண்டான டார்கெட் அது போயிருக்கான்னு நம்ம பார்க்கணும். அப்படி போகாத பட்சத்தில் ஃபர்ஸ்ட் வேவு ஹை 22,126, 22,126 லோங்கிறது பார்த்தோம்னா 21,137, 1.6ன்றது 22,737ன்றது தேர்ட் வேவ்ன்றது போனோம். ஓகேவா? ஆனால் இங்கே தேர்ட் வேவு அப்படி போயிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே போகல. இங்கே என்னாச்சு, 22,297லேயே முடிஞ்சிருக்கு. இப்போ இதனோட ஹை நமக்கு வந்து 22,126, இதனுடைய லோ 22,137. ஸோ 1.68 ரேஷியோ இங்கே இருக்கு 22,737. ஆனால் அதுக்குள்ள சப்வே வந்துடுது அப்படின்னும் போது உங்களுக்கு அப்போ இது வந்து பார்த்தோம்னா ஒரு 1, 2, 3, 4, 5ல போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு இதனுடைய லோ 22,629, இதனுடைய லோ 530. அப்போ இது ஃபர்ஸ்ட் வேவு, இது செகண்ட் வேவு, இந்த தேர்ட் வேவ் வந்து இது ஒரு 1, இது ஒரு 2, இது ஒரு 3, 4, 5ன்னு போகும்போது கண்டிப்பாக இது டார்கெட்டில் எப்போ உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் வருதோ அப்போ டைம் டார்கெட் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரைஸ் டார்கெட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது
அப்படியேவும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு, நம்ம எதிர்பார்த்த இந்த ஃப்ளாட் வராமலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா எப்பவுமே வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா இது சப்வேலாம் வராது, ஒரே வேவாக போயிடும் இந்த மாதிரி வீக்லியில். ஆனால் வீக்லியிலே சப்வே வரும்போது அது எவ்வளோக்கு அவ்வளோ கம்மியான டிகிரியில் வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ ஹையர் சைடு ரேலி இருக்குது அப்படிங்கிறது தான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நமக்கு ஹையர் சைடில் நிறைய பெரிய டார்கெட்டு வெயிட்டிங்கில் இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு சிம்பிளி இந்த டவுன் சைடில் இதுதான் இப்போதைக்கு ஸ்டாப் லாஸ் 21,860 இது ஸ்டாப் லாஸ். ஓகேவா? டார்கெட்டுங்கிறது பார்த்தோம்னா உங்களுக்கு இங்கே இருக்குது 23,231, அதுக்கு மேலே உங்களுக்கு 24,329. இதுதான் அப் சைடில் வரக்கூடிய டார்கெட்டாக இருக்கும். இதெல்லாம் அப்புறமா பார்ப்போம். இந்த டார்கெட் தான் 26,454. ஏன்னா இது தேர்ட் வேவ்க்குண்டான டார்கெட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் ஃபோர்த் வேவ் ஃபிஃப்த் வேவ்னு வரும்போது இன்னும் டார்கெட்ன்றது மேலே தான் போகும். ஓகே, நம்ம இந்த செஷனை இதோட முடிச்சுக்கலாம். புதிய நண்பர்கள் எலியாட் லேர்ன் பண்ணுங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதுக்குண்டான பதில்கள் நாங்கள் கொடுக்குறோம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.